inside my DNA. Hi guys, this is your channel. Welcome to Tamil Manva. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வைல்ட் கீட்டோட சாப்டர் 7 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்துருப்போம். டைவான் வந்து ஆர்பிட்டர் சேனல் கேட்டு மாட்டிகிட்டு இருப்பான். இப்போ அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ அதோட கண்டினியூஷன் தான் இது. இந்த ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டர் டைவான் சேனல் கேட்டு ஜாக்சன் அடிக்க ஆரம்பிச்சிடுவான். இதை பார்த்தோம் கோயல் ஷாக்காகி நின்றுட்டு இருப்பான். அப்போ ஜாக்சன் சொல்லுவான், அந்த சேனலுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம் சொல்லிட்டுக்கு மேலே அடிக்க ஆரம்பிச்சிடுவான் ஜாக்சனை போட்டு. ஆபிட் பேஸ்ட்டுக்கு மேலே ஒரு கால் ஆபிட் ஃபேஸ் கிட்ட வந்து நிற்கும். என்னென்னு பார்த்தா டைவான் தான். அவன் கிக்கு யூஸ் பண்ணியிருப்பான். ஆனால் டைவான் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருப்பான். அவன் டிஸ்டன்ஸ்லேருந்தே கிக் யூஸ் பண்ணிட்டு ஆபி ஷாக்காகி பார்ப்பான். எப்படி அவ்வளோ தூரத்துலேருந்தே அவன் லெக் அவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகிக்குது அப்படின்னு. அப்போ ஆபி நினச்சி பார்ப்பான், இப்போ நான் அவன் கூட சண்டை கட்டினா எப்படி நான் நார்மல் பர்சனை ஈஸியாக ஜெயிச்சிடுவேன். ஆனால் அவன் ப்ரோ ஃபைட்டர். இவனுக்கு எதிராக நான் காப் கிக் பண்ணால் அவன் ஃபேஸ்லேயே உதச்சிடுவான். நான் ஓவர் ஹெட் பஞ்ச் யூஸ் பண்ணால் அவன் பேக் கிக் யூஸ் பண்ணி அப்போயே நான் என்ஜாய் பண்ணிடுவான். நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சேப்பு ஒரே வழி தான். ஓகே, என் சேனல் உங்களுக்கு நான் தரேன். அதுக்கு டையான்னு கேட்பான், உண்மையாவான்னு. ஆபி நினச்சி பார்ப்பான், என் ஃப்ரெண்ட்ஸ் அடிவாங்க தான் பார்த்துட்டு இருக்க முடியாது சும்மா. அது டைவான் சிரிச்சிட்டு நீ புத்திசாலி தான் சொல்லி சொப்புன்னு அடிச்சிடுவான் ஆபியை கண்ணத்துலேயே. அதுக்கப்புறம் ஆபி முறைச்சிட்டே கேட்பான் டைவான் பார்த்துட்டு, நான் உங்கள் சேனல் தந்தால் எனக்கு அடிக்க மாட்டேன்ல சொல்லி. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுவாங்க. ஏன்னா ஜாக்சன் நல்லா அடி வாங்கியிருப்பான். ஸோ ஹாஸ்பிட்டலில் போட்டிருப்பாங்க ஜாக்சனை தூக்கி. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஜாக்சன் கோவமாக பார்த்துட்டுப்பான் ஆபியை பார்த்தீங்கன்னா சேனல் தரம் சைட்டான ஒரு வார்த்தை கூட கேட்காம. அப்போ ஆபி கேட்பான், டே கோவப்படாதடா, அவன் ஒரே கிக்கில் அவன் எலும்பி உடச்சிட்டான், ஃப்ராக்சர் பண்ணிட்டான். நான் மட்டும் தள்ள சொன்னால் அவளை நம்ம எல்லாத்தையும் அடிச்சிருப்பான். நம்ம கூட கோயல் வேறு இருந்தா அவளை பற்றி யோசிச்சு பார்க்கணும்ல சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ஆபி ஜாக்சன் பார்த்து சொல்லுவான், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டைவான் வந்து அட்டாக் பண்ண வந்தால் உடனே போலீஸ் கால் பண்ணிடு அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஜாக்சன் சொல்லுவான், நான் என்ன தான் அடி வாங்கிட்டாலும் நான் யூடியூப் சேனல் தான் ஒத்துக்கவே மாட்டேன் உன்ன மாதிரி அப்படி சொல்லிட்டு இருப்பான். இப்போ ஜாக்சன் வந்து ஆபியை பற்றி கேட்பான், பொக்கடிக்கு நான் உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக தான் நினச்சேன். டைவான் உன்னை மிரட்டி சேனல் கேட்டால் நீ தந்துடுவியா, உனக்கு மரியாதையே இல்லையான்னு சொல்லி கேட்பான். அதுக்குன்ட்டு நம்ம ஆபி சொல்லுவான், மரியாதையை அவன் தட்டில் சோறு போட போகுது, மரியாதை எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு இருப்பான். இதுக்கே ஜாக்சனே ஷாக்காகிடுவான். அப்போ ஆபி சொல்லுவான், நான் மட்டும் மரியாதையாக இருந்தால் மட்டும் அவன் அடி என்னை வலிக்காமையாக போகுது. எனக்கு உண்மையை சொல்லணுன்னா போக்கோ ஒரு நார்மலான இதுதான் சொல்லி அடிச்சிட்டேன். ஆனால் இவன் வேறு, இவன் உண்மையானமே ப்ரோ ஃபைட்டர். இவங்ககிட்ட என் மூவ் எதுவுமே யூஸ் ஆகாது, அதான் உண்மை, அதான் நான் பயந்துட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கிட்ட ஜாக்சன் சொல்லுவான், எனக்கு அவனை கண்டா பயமாக தான் இருக்குன்னு. இதை கேட்டோன்னே ஆபி போகிறேன்னு சொல்லுவான். சரி நான் கிளம்புறேன், நீ பாட்டு கோசி கிளம்புவான். கரெக்டான டைம் வந்து கோயல் வந்துடுவா. கோயல் வந்து கேட்பா, கேமராமேன் உடம்பு பரவாயில்ல என்ன ஆச்சு கேட்டுப்பா. இவனுக்கு சும்மா பேசிட்டு இருப்பாங்க. அப்படின்ட்டு சடனாக ஜாக்சன் சொல்லுவான், கோயல் கொஞ்சம் போகிறியா, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்கி சொல்லுவான். உடனே கோயல் சாரி நான் போயிட்டு வந்து கிளம்பிடுவா. கோயல் கிளம்பிட்டு வந்து தான் நம்ம ஜாக்சன் ஃபீல் பண்ணுவான். ஏன்னா கோயல் மேலே லைட்டாக ஒரு கண் இருக்கும் ஜாக்சனுக்கு. கோயல் முன்னாடி அடி வாங்கிட்டோமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் ஜாக்சன். கோயல் மேலே ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி தெரிஞ்சிருப்பான். அவன் முன்னாடி ஒரே அசிங்கமாக போச்சு சொல்லி அழுதுட்டு இருப்பான் ஜாக்சன். இதை வெளியே நின்று ஆபி கேட்டு இருப்பான். ஆபி நினச்சி பார்ப்பான், இதே மாதிரி தான் பூமி முன்னாடி இவன் அசிங்கப்பட்டிருப்பான். இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஜாக்சனும் கோயல் முன்னாடி அசிங்கப்பட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் புரியும். அந்த டைம் அப்போ பொம்மையும் இவனால் காப்பாற்ற முடியல, அப்போ இந்த டைம் அப்போது ஜாக்சன் இவனால் காப்பாற்ற முடியலன்னு நினச்சி பாபியும் லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்படி வெளியே நின்று கண்டிப்பாக ஜாக்சனுக்கு பழி வாங்க விட மாட்டேன்னு நினச்சிட்டு நேராக கேம் சென்டருக்கு போவான். கேம் சென்டரில் டைவான் வந்து கேம் விளையாண்டுருப்பான். அவன் 2 பசங்களை போட்டு ஆப்போசிட்டில் வச்சு விளையாண்டுருப்பான். அவங்கள அவுட் ஆக்கிட்டே இருப்பான் டைவான். அந்த 2 பசங்க புலம்பிட்டு இருப்பாங்க, ஒருவேளை டைவான் ரெகுலராக விளையாடுறதால டேக்கன் ட்ரீல் நல்லா விளையாடுறான் போல் அப்படி புலம்பிட்டு தோத்துட்டே இருப்பாங்களா. அப்போது ஒரு குரல் கேட்கும், நான் வேணால் விளையாட்டா நீங்கள் விளையாடி சொல்லி கேட்பான். அவங்களும் அந்த பசங்க விலகி சரி நீயே விளையாண்டு கோசம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் எப்படி யாரும் பார்க்கலாம் எட்டி பார்ப்பாங்க. பார்த்தா அந்த பையன்ட்டு டைவானை ஃபுல்லாக தோக்கடிச்சிடுவான். டேக்கன் ட்ரீல பிளட்டே கொடுக்காம ஆப்போசிட் ஃபுட் பிளட் போயிடும், உனக்கு பிளட்டே போகாது, பர்ஃபெக்ட் நாக் அவுட்னு வந்துடும். இதை பார்த்தா அவங்க எடுத்து ஷாக் ஆகிடுவாங்க, எப்படி டைவான் சூப்பர் பிளேயர் ஆச்சு அவனையும் தோக்கடிச்சிட்டானே சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. டைவான் அதை பார்த்தோம் கடுப்பாயிடுவான், யாராவது என்னையே என் கேமில் தோக்கடிச்சு எந்திரிச்சு யானை பார்க்க வருவான். அங்கே யானை பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருப்போம். அப்படி ஆபி தான். ஆபி இங்கே வரக்கு முன்னாடியே யூடியூப் லைவ் போட்டு தான் வந்திருப்பான். அதே மாதிரி யூடியூப் லைவில் இருக்கும். நம்ம டைவான் வந்து கேட்பான் ஆபிகிட்ட, என்னென்ன சேனல் தரக்கு தான் இங்கே வந்தையா அப்படின்னு சொல்லி கேட்பான். கரெக்டாக நீ 1 மாதம் நீ 1 மாதம் கழிச்சு உங்களுக்கு நான் சண்டை கட்டுவேன், என்னை ஜெயிச்சிட்டேன்னா நீ சேனல் வச்சுக்கோ அப்படி சொல்லுவான். இதை பார்த்தோம் எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க நிற்கிறவங்க எல்லாருமே. யூடியூப்பில் லைவ் வேறு போயிருப்பானா, லைவ்லாம் கமெண்ட் வர ஆரம்பிச்சிடும், என்ன அவன் ப்ரோ ஃபைட்டரே சண்டைக்கு இழுக்கிறான் அப்படின்னு. கோயலை லைவில் பார்த்துப்பா, கோயலுக்கு தெரியாது இவன் வந்து இப்படி பேசுவான்லாம். அதுக்கு டைவான் சொல்லுவான், எனக்கு இப்போ சேனல் வேணும், 1 மாதம்லாம் காத்திருக்க முடியாதுன்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஆபி சொல்லுவான், 1 மாதம் கழிச்சு தோத்துட்டா சேனல் கிடைக்கான்னு பயமாக காசு வம்பிழுப்பான். இதை கேட்டோம் டைவான் கோவம் வந்து பக்கலுக்கு மானிட்டரியாக அவன் காலால் உடச்சிடுவான். கோவத்தில் உடச்சிட்டு இவன்ட்ட சொல்லுவான்,
இன்னேருந்து கரெக்டாக 1 மந்த்து நீயே டேட்டு டைமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்லு. ஆனால் ஓடி மட்டும் போகாத சொல்லுவான். அங்கேருந்து சீனை கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் ஜாக்சன்கிட்ட சொல்லிட்டு இப்போ நடந்ததெல்லாம். அப்போ கோயல் வந்து கத்த ஆரம்பிச்சிடுவான். நான்லாம் அந்த சேனலுக்கு கொடுத்தேன்னா அவன்கிட்டலாம் போய் வேலை செய்ய முடியாது, நான் உன் சேனலில் எடிட்டராக வேலை செய்ய வந்துட்டேன் சொல்லிட்டு இல்லை. ஜாக்சனே சாக்காயிடுவான். ஏன் திடீர்னு முடிவை மாற்றினேன், அவன் கொடுக்கலாம் தானே இந்த சேனலை சொல்லி கேட்பா. அதுக்கு ஜாக்சன்ட்டு இல்லை, இந்த சேனல் என்னோட மட்டும் இல்லை நம்மளோடது, ஒரு சண்டை கட்டாமல் அது கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்சன் எழுதுறதை ஆபி பார்த்துருப்பான். ஆனால் அவனுக்கு மனசு கேட்காம தான் கூட சண்டை கடைக்கு போயிருப்பான். கடைசியில் அங்கேருந்து ஆபி கிளம்பிடுவான். சரி நான் போகிறேன், எனக்கு டைம் ஆச்சு போயிடுவான். ஃபுல்லாக இல்லை 1 மந்த் சொல்கிறது வந்து பெரிய லாங் டைமெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போவான். ஏன்னா அவன் ட்ரைனிங் பண்ணும் சரி போவான். அங்கேருந்து சீனை கட் பண்ணால் நம்ம கோழி மண்டையும் தான் கட்டுவாங்க. தலைவன் ஏதோ கோழி மண்டை வீடியோ பார்த்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறான். தலைவன் கோழி மண்டை வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பா. அப்படி அதில் கோழி மண்டையும் கேட்பான், என்னோடய லோ கிக்கும் ஓவர் ஹெட் பஞ்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஓகே, இப்போ உங்களுக்கு சாப்டர் 3யோட ஸ்டார்டிங் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த சாப்டர் 3 ஒரு டைவான் யூஸரை எப்படி ஒரு காமன் மேன் ஜெயிக்க முடியும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள், உங்களால் முடியாது. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், ஒரு காமன் பர்சனால் எப்படி ஒரு ப்ரோ ஃபைட்டர் தோக்கடிக்க முடியும்? நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லித்தந்த காப் கிக் அண்ட் ஃபோர்ஹெட் பஞ்சஸ் ரெண்டுமே யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். முன்னாடி வின்னிங் கூட விட்டுருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டைவுண்டான் யூஸர்கிட்ட பேக் கிக் வாங்கினீங்கன்னா உங்களால் உயிர் தப்பிக்கிறதே கஷ்டமான விஷயம். டைகுண்டோ சிலர் வந்து வேகமான மூமெண்ட்டும் ஸ்ட்ராங்கான கிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு காமன் பர்சனால் இது ரெண்டுமே டேக்கிள் பண்ணவே முடியாது. இந்த ஆபி கேட்டோன்னு ஷாக்காயிடுவான். நான் கோழி மண்டை இந்த மாதிரி நெகட்டிவாக பேசினே கிடையாது, எப்போவுமே பாசிட்டிவாக பேசி கரெக்டான மெத்தட்ஸ் வைத்துருவான். கோழி மண்டைன்னு சொல்கிறத கேட்டோன்னே ஆபி யோசிக்க ஆரம்பிச்சிடுவான். உண்மையான காமன் பர்சனுக்கும் டைவானோட யூஸருக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு. அப்போ என் சேனலில் நான் என் சேனல் விட்டு போயிடுமா சொல்லி ஆபி கவலைப்பட்டுருப்பான் லைட்டாக. அப்போ கோழி மண்டையை சொல்லுவான் வீடியோவில், ஆனால் ஃபைட்டு ரிங்கில் நடக்காமல் ஸ்ட்ரீட்டில் நடந்துச்சுன்னா ஒரு சான்ஸ் இருக்குது. மறந்துட்டிங்களா, நான் உங்களுக்கு வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி தரல, எப்படி சண்டை கட்டணும் தான் சொல்லி தந்துட்டுருக்கேன். டைவுண்டோ சொல்கிறது வந்து ஸ்ட்ராங்கான கிக்கும் ஃபாஸ்ட்டான மூவ்மெண்ட்டும் தான் இருக்கும். ஸோ டைவுண்டோ யூஸரை ஜெயிக்கணும்னா சிம்பிள், அவன் லெக்கை யூஸ் பண்ண விடாமல் பண்ணால் போதும். இந்த மாதிரி டைவுண்டோ யூஸர்ஸ் வர வந்து கிக்கராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்லிப்பியான இடத்துலையும் இல்லை மழை டைமும் அவங்க சண்டை கட்டினோன்னா ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது சொல்லுவான். உடனே ஆபி யோசிச்சு பார்ப்போம், இப்போ நல்ல இடத்த சூஸ் பண்ணணும். நம்ம கோழி மண்டையன் சொல்லுவான் செகண்டாக, ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். டைவானுக்கும் வீக்னஸ் இருக்கும், அது வீக்னஸ் இல்லாமல் இருக்காது. ஒரு குறுகிய இடத்துல அவனால் லெக்கை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி கிக் பண்ண முடியாது. ஸோ அதான் அது வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா டைவான் சொல்லியிருப்பான் இடத்தையும் பிளேஸ் நீ இதை டிசைட் பண்ணிக்கணும்னு. ஸோ நோட் பண்ணி வச்சுருப்பான், நம்ம குறுகிய இடத்த தான் சூஸ் பண்ணணும் ஃபைட்டுக்கு அப்படின்னு. நீ 1 மாதம் கழிச்சு கரெக்டாக மழை பெய்யறப்போ தான் உங்களுக்கு சண்டைக்கு நான் போகணும் அப்படின்னு. ஓகே, லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டைம் நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், காப் கிக்கையும் ஓவர் ஹெட் பஞ்சையும். ஏன்னா அது மழை டைம் கூட 2 யூஸ் ஆகும். எல்லா ஃபைட்டுக்கும் இந்த 3 விஷயம்தான் முக்கியம்: வெயிட், வில் பவர், என்டூரன்ஸ். இது 3 உங்களுக்கு இருந்தாலும் அவங்க ஜெயிக்கிறது கஷ்டம்தான். உங்களுக்கு 5% சான்ஸ் தான் இருக்குது வின்னிங்க்கு. நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தர மெத்தட் மூலிமா அது 40% மாறும். அந்த மூவ் பேர் தான் டேக்கிள். உங்கள் ஆப்போசிட் ஃபைட்டரை குறுகிய இடத்துல சண்டை கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா டேக்கிள் சொல்கிறது தான் அவனோட பெஸ்ட்டு எனிமியாக இருக்கும். நம்ம ஆபி இதை கேட்டு ஓகே டேக்கிள் பழகலாம்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல் அடியில் போயிடுவான். ஃபார்வர்ட் போயிட்டு புஷ் பண்ணிட்டு இருப்பான், பாடியை டேக்கிள் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் உள்ள. இப்போ கோழி மண்டையை சொல்லுவான், கண்டிப்பாக ஒரு மாதம் நீங்கள் கோர் மசிலை டெவலப் பண்ணியே தீரணும் ஃபைட்டுக்கு முன்னாடி. இந்த ஃபைட்டுக்கு முக்கியமான விஷயமே கோர் மசில் தான். உங்களுக்கு கோர் மசில் எப்படி ட்ரெயின் பண்ணணும் தெரியலையா? நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். என்ன பண்ணணும்னா நீங்கள் தொங்குனா மட்டும் போதும். இதை கேட்டு ஆபி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஆபி வீட்டுக்கு வந்து கோயலும் ஜாக்சன் வர ஆரம்பிச்சிட்டுவாங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு. அதில் லைவ் ஸ்ட்ரீம் ஆகிட்டு வரல வியூவர்ஸ்லாம் பார்த்து ஷாக்காயிருவாங்க, யாரா குரங்கு மாதிரி தொங்கிட்டு இருக்கான்னு. அப்போ அந்த வீட்டை வந்து கோயல் சுற்றி பார்ப்பா. சுற்றி பார்த்தா ஒரு மூட்டையை நல்லா கட்டி வச்சு இருக்கும் கையில். அதை வந்து ஜங்ஷன் பாக்ஸ் ஒயரை வச்சு சுற்றி இருப்பான், அதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி. ஏன்னா உரைக்கிறதுக்குன்னு மூட்டை இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா கோயல். ஆபி கேட்பான், ஏன்டா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் வீக்லெஸ்ஸை கேட்பான். அதுக்கு சொல்லுவான் ஜாக்சன், இந்த ஃபைட்டுக்கு நீ 1 மாதம் இருக்குது, அது வரையும் வியூவர்ஸ்க்கு வீடியோ அப்டேட் பண்ண முடியாமல் இருக்க முடியுமா சொல்லி கேட்பான். போயிட்டு அவன் வீட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான், அவன் எப்படியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறா சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான். தலைவன் கோழி மண்டேஸ்வரம் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காரு, ஏன்னா வேறு யாரும் குருநாதர் கிடையாது. 40%லேருந்து 50% வின்னிங் சான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒரு மெத்தட் நீங்கள் திரும்ப ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் இதில். அந்த மெத்தட் பேர் தான் ஏர் பேக். ஏர் பேக் சொல்லிட்டோம்னா நம்ம கீழே தரையில் ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு ஒரு பேக்கை முதுக்குனே வச்சுட்டு அப்படியே புஷ் பண்ணணும். அப்படியே ஒரு செட் எடுக்கணும், 1 2 3 இந்த மாதிரி செட் எடுத்தால் ஈஸியாக 6 பேக் வந்துடும். செகண்ட் நம்ம ஸ்டொமக் மசிலும் கெட்டியாகுது. எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறான்னா டைவாண்டோலேயே மோசமான மெத்தட்னா பேக் கிக் தான். அட்லீஸ்ட் அவன் ஒரு கிக் ஆச்சு வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்டாமினா இருக்கணும்.
அதுக்காக ஆபின்ட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான், ஏர் பேக் எக்ஸசைஸ். அப்போ கோயல் பார்த்து நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா ஆபியோட வயிற்றுலேயே உதைக்க காமிச்சிடுவா. இப்போ ஸ்கூலில் தான் காட்டுவாங்க, ஸ்கூலெல்லாம் ஆபியை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏன் அந்த ஆபி சேனல் பார்த்தியா, சரியான காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். ஆமாம், அவன் ட்ரைனிங் வீடியோலாம் பார்த்தேன், காமெடியாக தான் இருக்குது. உங்களுக்கு சீன் தெரியுமா, இன்றைக்கி தான் அவங்க ஃபைட் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆபியை காட்டுவாங்க, நடந்து போயிட்டு இருப்பான். ஆபி நடந்து போய் டிவியை போட்டு பார்ப்பான். இன்றைக்கி மழை எங்கே போய் போகும் பார்த்துட்டு இருப்பான் சேனலில் வானிலை இருக்கி. ஏன்னா டைவான் கூட சண்டை கட்டும்போது கண்டிப்பாக வெட்டான ஏரியாவில் தான் அவன் சண்டை கட்டணும். செகண்ட் ஹரிசாண்டலாக இருக்க இடத்துல தான் சண்டை கட்டணும். அப்போ தான் அவனுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஆனால் அவன் சாமியெல்லாம் கும்பிட்டுருப்பான், சாமி இன்றைக்கி எப்படியாச்சும் மழை பெஞ்சிருங்க அந்த மாதிரிலாம். இவன் நேரமும் என்னமோ இன்றைக்கி ஃபுல்லாக வெயில் அடிக்கும். அதை இல்லை ஆபி வழக்கு போல் கோழி மண்டையை சொன்ன நினச்சி பார்ப்பான். கோழி மண்டை என்ன சொல்லியிருப்பான்னா, நீங்கள் டைகோண்டோ யூஸர் கிக்கை மட்டும் தடுக்காட்டி கண்டிப்பாக தோற்றுருவீங்க அப்படி சொல்லியிருப்பான். டைகோண்டோ யூஸர் கிக்கிங் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அப்போ ஜாக்சன் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பான், இன்றைக்கி தானே சண்டை கட்ட போகிறான்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வெயிலில் பார்த்தா நான் பாபி ஓட ஆரம்பிச்சிடுவான் பயந்து. நான் கூட சண்டை கட்ட மாட்டேன் பயந்து ஓடுற மாதிரி இருக்கும். இந்த வந்து லைஃப் ஸ்ட்ரீமை வந்து டைவான் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வந்துட்டு அதை வீடியோ பார்த்துட்டு இருப்பான். அப்போ டைவான் சொல்லுவான், எங்கே வேணால் ஓடிக்கோ, உன நான் சும்மா விட மாட்டேன் சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அவன் வீடியோ பார்த்துட்டு இருக்குமே டைவான் மூஞ்சில் தண்ணி அடிச்சிடுவான். யாராதுன்னு பார்த்தா நான் பாபி தான். டைவான் ஃபைட்டிங் முதல் லெசனே ஆப்போசிட்டை எமோஷனலாக வீக் பண்ணணும், அதான் இப்போ ட்ரை பண்ணியிருப்பான பாபி. தானே இருப்பாங்க, இவன்ட்டு ஒரு பைப் ஹவுஸ் இருக்கும், அதை வச்சு மேலே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவான் ஃபுல்லாக. இடம் வந்து மழை இல்லாட்டியும் இடம் ஈரமாக இருக்குது, ஆனால் அவன் கிக் யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஆபி நினைப்பான், கிக் யூஸ் பண்ண முடியாது, கண்டிப்பாக நான் ஜெயிக்க முடியும். சரி டேக்கிள் பண்ணலாம். சார் கிட்ட போவான். கிட்ட போய் டேக்கிள் பண்ண மாதிரி டைவான் டக்குன்னு அவன் குத்திடுவான் ஃபேஸோட. அப்போ டைவான் சொல்லுவான், நீ என்ன நான் லெக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன்னு நினச்சியா, நான் எக்ஸ் மேக்ஸ் FC ஃபைட்டர் மறந்துட்டியா சொல்லிக்க. ஓகே கைஸ், இதோ சாப்டர் 16 முடியுது வைரேட்டில். இனிமேல் நம்ம மாங்கா சாப்டர் வச்சுட்டு ரிவ்யூவே பண்ண போகிறோம். See you on another video. Until then, bye.